தம்பி, மாரிமுத்து வீட்டில் ஆள் இல்லையா? பூட்டி இருக்கு. இப்பதான் எங்கேயோ போய்கிட்டு இருந்தாப்புல. அண்ணே, முத்தனே கூப்பிடுறாங்க. என்னங்க சார்? எங்கப்பா உங்கள் அம்மா? என்ன 2 மாதமாக குழு காசு கட்டாமல் இருக்கீங்க? என்ன வீட்டில் வந்து அசிங்கப்படுத்தணுமா? சார் வச்சுக்கிட்ட இல்லைன்னு சொல்கிறோம். 2 மாதமாக கொரோனானால வேலை விட்டு இல்லாமல் இருக்கோம் சார். அப்புறம் எப்படி சார் கட்டுறது? கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சுல சார், இப்போதைக்கு கட்ட வேணாம்ட்டு. அப்புறம் ஏன் தொல்லை பண்ணுறீங்க? கட்ட முடியாது. கட்ட முடியாதா? நீங்கள் யார் சார்? நீங்கள் கேட்குறீங்க? கவர்மெண்ட் கட்ட காசு வாங்கினா என்னத்தா கூட்டமா இருக்கு? கூட்டம் இல்லம்மா, நீங்க போங்க. அரிசி கூட தெரியுது. அது ஒன்றும் இல்லைங்கம்மா, மோடி அரிசி 5 கிலோவும் 1 கிலோ பருப்பும் கொடுக்குறாங்க. போய் வாங்கிட்டு வாங்க. விட்றா 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 போம்டா விட்றா விட்றா விட்றா. ஐயா விட சொல்லுங்க, விட சொல்லுங்க. அப்புறம் என்னம்மா உண்மையை திமுறா பேசுறாரு? 2 நாள்ல தந்துருங்கய்யா. சாயங்காலத்துக்குள்ள வேணுமா காசு? ஐயா 2 நாள்ல கொடுத்துருங்க ஐயா. அம்மா 2 நாள்லாம் சொல்லாதீங்கம்மா. சாயங்காலத்துக்குள்ள எனக்கு ரூபா வந்தாகணும். இல்லைங்கய்யா, நாங்கள் பணம் கட்டணுமா? சாயங்காலம் எனக்கு ரூபா வந்தாகணும். 2 நாள் கொடுத்துருங்கய்யா. கூட்டம் ஏப்பா, காசு கொடுத்தவங்க பேசத்தானப்பா செய்வாங்க. நீ தானப்பா பக்குவமா பேசணும். பிள்ளை எப்படி போட்டு அடிச்சிருக்காங்களே. நான் ஒன்றும் சொல்லம்மா, உன்னை பற்றி அவங்க தான் இல்லாத பொருளாக சொன்னாங்க. டவுனுக்கு போய் 100 நாள் காசு 1000 ரூபா கிடக்கு, அதோட கடனை வாங்கி கடனை ஒழிச்சு விட்ருவோம்ப்பா. சரிம்மா. ஏம்மா கையெல்லாம் கழுவிடாதம்மா, நீங்க உள்ள போங்கம்மா. அம்மா எல்லாரும் வரிசையில் நிற்கிறது தெரியலையா? போய் வரிசையில் வாங்கம்மா. அம்மா இங்கே வாங்கம்மா. இந்தாங்கம்மா. சார் இது ஏன் காசு இல்லைங்க சார்? மாஸ்க் போட்டு பேசுங்கம்மா. சார் இது ஏன் காசு இல்லைங்க சார்? அம்மா உங்கள் பேர் தானம்மா கருப்பாயி? ஆமாங்க சார். உங்கள் வீட்டுக்கார் பேர் தானம்மா அழகப்பன்? ஆமாங்க சார். பிடிங்கம்மா, உங்கள் காசு தாம்மா அது. விளங்கலையே சார், தெளிவாக சொல்லுங்கள் சார். மாஸ்க் போட்டுக்கிட்டே பேசுங்கம்மா. அக்கௌண்ட்டில் 1000 ரூபா தான் சார் இருந்துச்சு, நீங்கள் கூட தரீங்க சார். புரிகிற மாதிரி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். அம்மா உங்கள் வீட்டுக்கார் விவசாயி தானம்மா? ஆமாங்க சார். அவர் பேரில் ஒரு 4000 ரூபாய் ஏறி இருக்குமா? சரிங்க சார். அப்புறம் உங்களுக்கு விதவை பணம் ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? சரிங்க சார். 100 நாள் காசு ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? சரிங்க சார். ஜன்தன் வங்கி கணக்குலேருந்து 500 ஒரு 1000 ரூபாய் இருக்குமா? சரிங்க சார். உங்கள் காசு தாம்மா. சரியா இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷங்க சார். நன்றி அரசுக்கு சொல்லுங்கம்மா. அப்பாப்பாப்பா மூச்சே விட முடியலப்பா. வாங்கம்மா, உங்களுக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது? நான் மற்ற வீட்டுக்கு போகிறது இல்லையா? கடை கட்டுறதுக்கு தான் காசு வச்சுருக்கேன், சிலிண்டர் வாங்குறதுக்கு காசு இல்லைங்க. ஏம்மா ஓசி தாம்மா, மோடி உஜ்வாலா திட்டத்தில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் போட்டுருவாங்க, அதை எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு பணம் வந்து கொடுங்க. இந்தாங்க பில்லு, இதில் கையெழுத்து போட்டு கொடுங்க. எங்கம்மா ரூபா?
என்ன சார் இது? என்ன இது? விவரம் தெரியலன்னா என்ன வேணால் பண்ணுவீங்களா? பணம்லாம் தர முடியாது. போய் உங்கள் சீப்கிட்ட போய் சொல்லுங்கள். வீட்டில் தான் நலத்திட்ட உதவி கொடுக்குறோம்ல, வர சொன்னோம்லம்மா, நீங்கள் ஏம்மா வரல? இல்லை தங்கம், வரணுன்னு தான் இருந்தேன். குழுக்காரங்க வந்துட்டாங்க. அதையும் காசு எடுக்கிறதுக்காக டவுனுக்கு போயிட்டேன். டவுனுக்கு காசு எடுக்க போனனால தான் வர முடியலை. இது செலவுக்கு வச்சுக்கோங்க. திருப்பி வந்து கேட்டால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? உங்கள் பையன் வரவும் வீட்டுக்கு வர சொல்லுங்கம்மா. வரேன். அரசின் திட்டங்களை மக்களிடத்தில் கொண்டு சென்ற அரசியல் பிரமுகர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.